அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ கொலையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறை அப்படிங்கிற மாவட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம். அதாவது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இரு நபர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிலையில் காவல்துறை பொதுமக்கள் முன்னிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் காதலிச்சதாக சொல்கிறாங்க. காதல்னாவே ஆணவ கொலையாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் காவல்துறை விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சதாக சொல்லப்படுது. பொண்ணோட வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாரி ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பையனை கூப்பிட்டு அந்த பொண்ணு வீட்டை சார்ந்தவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் அங்கே உள்ள மக்கள் கூறுறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில. காவல்துறை விசாரணை செய்து முடித்ததுக்கப்புறம் தெரியும் இது உண்மையிலேயே ஆணவ கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பையன் வீட்டு சைட்லேருந்து அதான் சொல்கிறாங்க, ஒரு ஆணவ கொலையாக தான் இருந்திருக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது என்றைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30 அன்றைக்கி தமிழ்நாட்டில் 1997 நடந்த ஒரு சம்பவம். என்ன தெரியுமா? மேலவளைவு படுகொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊராட்சி மன்ற தேர்தலில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் நின்று வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேரை ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், அதாவது ஆதிக்க சாதின்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற நபர் சேர்ந்து ஒரு 7 பேரை வெட்டி கொன்ன ஒரு கசப்பான தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மேலவளைவு படுகொலை. அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்த அதே தேதியில், அதாவது ஜூன் 30 1997, அதே ஜூன் 30 2026 ஒரு ஆணவ கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காதலுங்கிற ஒரு விஷயத்தினால ஆணவ கொலை செய்கிற அளவுக்கு சாதி அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்வை பொறுத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். காதலிக்கிறவங்களாம் ஒரே சாதியில் தான் காதலிக்கணுமா, ஒரே மதத்தில் தான் காதலிக்கணுமா, காதலுக்கு எல்லாம் உண்டா கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. இதை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பொதுமக்கள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஒரு புறம் போராட்டம் போயிட்டுருக்கு. பையன் வீட்டு தரப்புலேருந்து இதை நீங்கள் ஆணவ கொலையா அப்படிங்கிற பார்வையில் தான் நீங்கள் விசாரணையை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். கவின் ஆணவ படுகொலை, அது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். ஒரு நல்ல வேலையிலேருந்து நல்ல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையனுக்கே நிலைமை அந்த மாதிரினா என்ன எந்த விதத்துலேயும் குறைவாக இல்லை. அவங்க ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள். இவர் நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஆள். அங்கேயே வர வச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த பிரச்சனையிலே வந்தது. என்ன தான் பிரச்சனைன்னு தெரில மக்களுக்கு. சாதியை அவ்வளோ தூரம் வச்சு பார்க்கணுமே அதாவது அவசியம் இருக்கான்னு தெரியல. என்ன நோக்கத்தில் அவங்க சிந்திக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மனுஷ உயிரை விட சாதி முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வருது. அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாதி எதுக்குன்னு தான் தோணுது. ஆனால் சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்னு என்னால் புரியல. உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். விசாரணை செஞ்சு அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இது எதுக்காக நடந்தது, உண்மையிலே ஆணவ கொலையா இல்லை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற நியூஸ் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஆணவ கொலையை எதிர்த்து தனி சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காதலுக்காக ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லி, எல்லாருமே சமம் தான் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் சரியும் கூட. ஆதிக்க சாதின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. நீங்கள் கீழே நாங்கள் மேலே, ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம்தான் நிலையானது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அந்த ஆணவ கொலையை எதிர்த்து ஒரு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ உள்ள தமிழக வெற்றி கழக அரசு இதை ஒரு கருத்தில் எடுத்து ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை ஏற்றி அதுக்கு மிகவும் கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. எங்கேயோ நடந்ததுன்னு எங்கேயும் இல்லை. கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறையில், சீர்காழி, சிதம்பரம் அதுக்கு பக்கத்தில் உள்ள மயிலாடுதுறையில் உங்களை போல் என்னையை போல் ஒரு பையன்தான். அந்த பையனுக்கு வயசு என்ன சொல்கிறாங்க? 20 வயசு. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு சொல்கிறாங்க? 26 வயசு. அவங்க இந்த வயசில் காதலிக்கலாமா காதலிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போக வேணாம். அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க, ஆசைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்வை இருக்குது.
அவங்க ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க திருமணம் செஞ்சுக்கலான்னு சட்டத்திலே வந்து இடம் இருக்குது. நம்ம அந்த பார்வைக்கு போக வேணாம். இதை பற்றிய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னதான் நடந்தாலும் கொலை வந்து தீர்வு இல்லை. பல கசப்பான நிகழ்வுகளை தமிழ்நாட்டில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்து அதை அரசியலாக்கி அரசியல்வாதிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணி ஏன் மக்கள் அந்த அளவுக்கு விடணும்? மனுஷ உயிரை விட சாதி மதம் முக்கியமா? நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திப்போம்.